கர்த்தர் தேவ ஆவியானவர் நம்மோடு பேச விரும்புகிற அவருடைய வார்த்தை என்னன்னா, வேதத்தின் கடைசி பக்கத்தில் உனக்கான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. உங்க தலையில கை வச்சு சொல்லுங்க, வேதத்தின் கடைசி பக்கத்தில் எனக்கான ஆசீர்வாதங்கள், செழிப்பு இருக்கிறது, நன்மைகள் இருக்கிறது, என் குடும்பத்திற்கான, என் எதிர்காலத்திற்காக, இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கைக்கு தேவையான சகல விதமான ஆசீர்வாதங்கள் கடைசி பக்கத்துல பரிசுத்த ஆவியானவர் கொட்டி வைத்திருக்கிறார். அதை இன்றைக்கு அவர் எனக்கு தருகிறார். இன்றைக்கு அதை நான் பெற்றுக் கொள்கிறேன். ஆமென். சந்தோஷமா இருக்கிறீங்களா? வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 1வது வசனம். பின்பு பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள நதியை, சுத்தமான நதி, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தார். யோவானுக்கு தேவ தூதன் காட்டுகிறார். ஆட்டுக்குட்டியானவருடைய சிங்காசனத்தை காட்டுகிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துறேன். அந்த யோவானுக்காக நான், இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பின் சீஷன், அந்த யோவானுக்காக நாம் நன்றி செலுத்துவோமா? ஆட்டுக்குட்டியானவருடைய சிங்காசனம் பாருங்க. இந்த முதல் வசனத்துல நான் பிரிச்சு உங்களோட நான் பேசுறேன். முதல்ல அதுல இருக்கிற வார்த்தையை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது என்னவென்றால், ஆட்டுக்குட்டியானவருடைய சிங்காசனம். சொல்லுங்க பார்க்கலாம். ஆட்டுக்குட்டியானவருடைய சிங்காசனம். பாருங்க, இந்த ஆட்டுக்குட்டியானவருடைய சிங்காசனம் பரலோகத்திலே இருக்கிறது. வேதத்துல சொல்லப்படுகிறவர்கள் எல்லாம் இனி சம்பவிக்கப்படுகிற காரியம். இன்னொன்று, அதாவது வேதத்துல சொல்லப்படுற சத்தியங்கள், ஒன்று ஆவிக்குரிய மண்டலத்துல அது நடக்கிறது, இன்னொன்று அது சரீர பிரகாரமாக நடக்கிறது, இன்னொன்று எதிர்காலத்திலே பரலோகத்திலே நடக்க போகிறது. ஆட்டுக்குட்டியானவருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அந்த சிங்காசனத்திலிருந்து ஒரு பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீர்கள் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடுகிறது என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. இதை நாம் எல்லாம் நம்புறோம். நான் சொல்றேன், இங்க நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்கல்ல, உங்களுடைய சரீரத்துக்குள்ள, உங்க ஆவிக்குள்ள, உங்களுடைய இதயத்துக்குள்ள, உங்களுடைய ஆத்மாக்குள்ளே தான் ஆட்டுக்குட்டியானவருடைய சிங்காசனம் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களும் நானும் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். அல்லேலூயா. யோவான் பார்த்த தரிசனம் அது கடைசி காலத்திலே நடக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கிறது. ஆனால் இப்போ நான் உங்களுக்கு சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். அந்த ஆட்டுக்குட்டியானவர் யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து. அவருடைய சிங்காசனம் எங்க இருக்குதுன்னா நமக்குள்ளே இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அவர் ராஜாதி ராஜாவாக அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, இயேசுவின் சிங்காசனம் அவருடைய ஆலயமாக இருக்கிறது. ஆமென். அவருடைய ஆலயத்துல தான் அவர் ராஜாதி ராஜாவாக ராஜரீகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. பாருங்க, உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் பாருங்க, தேவனுடைய ஆலயத்துல தேவன் ராஜாதி ராஜாவாக சிங்காசனம் அமைத்து அவர் ராஜரீகம் பண்ண வேண்டும் என்றால் உசியா ராஜா மரிக்க வேண்டும். இந்த உசியா ராஜா எதற்கு அடையாளமா இருக்கிறார் தெரியுமா? மாம்ச கிரியைகள், தங்களுடைய சுய கிரியைகள், நாங்கள் எதையாகிலும் செய்து
இன்றைக்கு மதங்களில் இருக்கிற மக்கள் காலில் செருப்பு போடாம தங்களுடைய முடிகளை சரைத்து கொண்டு தங்களை சரீரத்தை காயப்படுத்தி எப்படியாகிலும் கடவுள் எங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும், அதற்காக எங்களுடைய சரீரத்தை நாங்கள் எப்படியாகிலும் நாங்கள் கஷ்டப்படுத்த நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் என்று சொல்வதுதான் மதங்கள். இப்படிப்பட்ட மத கிரியைகள் இன்னைக்கும் நம்முடைய ஆலயத்தில் இருக்குது. நாம் எதையாகிலும் செய்து ஆசீர்வாதம் பெற்று விட வேண்டும், நாம் எங்கேயாவது முட்டி மோதி ஆசீர்வாதத்துக்குள் வந்து விட வேண்டும். இந்த மாம்ச கிரியைகள் என்றைக்கு மறிக்கிறதோ அன்றைக்குதான் தேவனுடைய ஆலயத்திலே தேவன் அவர் சிங்காசனம் அமைத்து அவர் உட்காருவார். அன்றைக்குதான் அவருடைய ஆலயத்தில் அவருடைய வல்லமை வெளிப்படும். அல்லேலூயா. அதே போல இயேசு கிறிஸ்து என்னுடைய சரீரத்துக்குள்ளே அவருடைய ஆலயமாக இருக்கிற, ஜீவனுள்ள ஆலயமாக இருக்கிற எனக்குள்ளே அவர் வாசம் பண்ண வேண்டும் என்றால் என்னுடைய மாம்சீக வைராக்கியங்கள், எனக்குள்ளே இருக்கிற மாம்ச பிரகாரமான காரியங்கள் எல்லாம் சாக என்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கும் போது அப்பொழுதுதான் எனக்குள்ளே கிறிஸ்து சிங்காசனம் அமைத்து அவர் எனக்குள்ளே வாசம் பண்ண முடியும். அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணினால்தான் நம்முடைய வாழ்க்கையில சகல நன்மைகளும் நிறைந்து காணப்படும். ஆமென் சொல்றீங்களா? பாருங்க, ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே வீற்றிருக்க கண்டே அவருடைய வஸ்திரத்தின் தொங்கல் தேவாலயம் என்ன பண்ணுச்சா? நிறைந்திருந்தது. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, நீதான் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறாய். உனக்குள்ளே ஜீவனுள்ள தேவன் அவர் சிங்காசனத்திலே உட்கார்ந்தும் அவர் உனக்குள்ளே அசைவாடி கொண்டிருக்கிறார். அவருடைய வஸ்திரத்தின் தொங்கல் உன்னுடைய சரீரத்திலேயும் உன்னுடைய ஆவியிலேயும் உன்னுடைய ஆத்துமாவிலேயும் உன்னுடைய வாழ்க்கையில எல்லா பகுதிகளிலேயும் அது நிறைந்திருக்கிறது. தேவனுடைய வஸ்திரத்தின் தொங்கல் நிறைந்திருக்கிறது என்றால் என்ன அர்த்தம் சொல்லுங்க? தேவனுடைய வஸ்திரத்தின் தொங்கல் நிறைந்திருக்கிறதுனா என்ன அர்த்தங்க? தெய்வீக சுகம். இயேசுவின் வஸ்திரத்தை ஒரு பெண் தொட்டால் தொட்ட உடனே அவருடைய சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் நீங்கியது. அல்லேலூயா. நீங்க சொல்லுங்க பாக்குறேன். நான் சொல்றது, நான் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே சிங்காசனம் அமைத்து ராஜாதி ராஜாவாக அசைவாடி கொண்டிருக்கிறார். எனக்குள் அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். எனக்குள் வல்லமையாய் கிரியை செய்கிறார். என் சரீரத்தில் எந்த வியாதியும் இல்லை. நான் ஆரோக்கியத்தோடு இருக்கிறேன். நான் சுகத்தோடு இருக்கிறேன். நான் ஆசீர்வாதத்தோடு இருக்கிறேன். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எத்தனை பேர் நல்லா கவனிக்கிறீங்க? ஒரு மனுஷன் கட்டின ஆலயம், ஒரு மனுஷன் கட்டின ஆலயத்தை வருஷத்துக்கு ஒரு முறை இந்த கிறிஸ்துமஸ்க்கு வரும் பொழுது அவர்கள் பெயிண்ட் அடிக்கிறார்கள், அலங்கரிக்கிறார்கள், பல லட்சம் பணங்களை செலவு செய்கிறார்கள். அப்போ இயேசு சிலுவையில தன்னுடைய சரீரத்தை பிக்க கொடுத்து சிலுவையிலே அவருடைய இரத்தத்தை சிந்தி அவருடைய ஆலயமாக இருக்கிற உங்களையும் என்னையும் அவர் கட்டி இருக்கிறார். உங்களுக்குள் ராஜாவாக இருக்கிறார். அந்த ஆலயத்தை அவரு எந்த அளவிற்கு அதை பரிசுத்தமாக, ஆரோக்கியமாக, அலங்காரமாக வைப்பார் என்று உங்களுக்கு புரிகிறது என்றால் நீங்கள் நன்றி சொல்லி ஆண்டவருக்கு கையை தட்டுகிறார்கள்.
பெரம்பலூர் மாவட்டத்துல ஒரு பாஸ்டர் 50 லட்சத்துக்கு சபையை கட்டி கொடுத்தார். ஒரு பாஸ்டருக்கு அவர் என்னோட பேசினாரு, பாஸ்டர் அந்த சர்ச்சு கொஞ்சம் கிராக் கொடுது பாஸ்டர், அந்த கிராக் எல்லாம் எப்படி சரி பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கிற பாஸ்டர். ஒவ்வொரு வருஷம் வரும்போதும் அந்த சபையை கட்டி கொடுத்த அந்த பாஸ்டரு, நான் கட்டி கொடுத்த சபை அல்லவா அது, அந்த சபையை அலங்கரிக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு வருஷமும் அந்த சபைக்கு அலங்கரிப்பதற்கு, பெயிண்ட் அடிப்பதற்கு ஒவ்வொரு வருஷமும் அதுக்கு பணம் கொடுக்கிறாராம். தான் கட்டி கொடுத்த அந்த ஆலயத்துக்கு அதை கட்டி கொடுத்த மனிதன் ஒவ்வொரு வருஷமும் பராமரிக்க பணத்தை கொடுக்கிறார். அப்போ ஏசப்பா அவருடைய ஆலயமாக உங்களையும் என்னையும் அவர் கட்டி இருக்கிறார் என்றார், நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார் என்றார். நம்மளை அவர் எவ்வளவு சுகமாக, எவ்வளவு ஆரோக்கியமாக, எவ்வளவு ஆசீர்வாதமாக, எவ்வளவு மகிழ்ச்சியாக வாழ வைப்பார். காலை வேளையில் இந்த சத்தியத்தை எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் உணர்றீங்க? உங்க இல்லத்துல கையை வச்சு ஏசப்பா உமக்கு நன்றி என்று சொல்லுவாங்க. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி என்று சொல்லுவாங்க. அவருடைய சிங்காசனம் எங்க இருக்குது? முதல்ல நமக்குள்ள இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அப்ப நாம் தான் ஆட்டுக்குட்டியானவருடைய சிங்காசனமாக இருக்கிறோம். அல்லேலூயா, ஆமென். பாருங்க, எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, குமாரனை நோக்கி தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. பாருங்க, நமக்குள்ளே ராஜாதி ராஜாவாய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற இயேசப்பா அவர் என்றென்றைக்கும் நமக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம், எனக்குள் வாழ்கிற இயேசு அவருடைய ஆலயமாய் இருக்கிற எனக்குள்ள என்றென்றைக்கும் முடிவில்லாமல் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அட்லீஸ்ட் நீங்க 120 வருஷமாவது வாழ, அட்லீஸ்ட் கொஞ்சம் 120 வருஷம், அதுவும் இந்த கடைசி காலத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மெல்லாம் மரணத்தை காணாமல் அவரோடு எடுத்துக் கொள்ளப்படுகிற அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பகிர வேண்டும். அல்லேலூயா. அவர் பாருங்க, நமக்குள்ள என்றென்றைக்கும் சிங்காசனம் அமைத்து வாசம் பண்ணுகிறார். அவர் நமக்குள்ளே நீதி உள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். பாருங்க, கிறிஸ்துவின் சிங்காசனம் என்றென்றைக்கும் எங்களுக்குள் இருக்கிறது. இயேசு பிதாவின் மடியில செல்ல பிள்ளையாக இருந்தவர் நமக்காக இந்த பூமிக்கு வந்து ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்து நமக்குள்ளே வாசம் பண்ணி அந்த சிங்காசனத்தை நமக்குள் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சிங்காசனம் விட்டு இறங்கி தாழ்வில் நம்மில் அன்பு கொண்டு தூக்கினாரே, சேர்த்து நின்று உயர்த்தினாரே, கண்மாலை மீது தூக்கினாரே, சேர்த்து நின்று உயர்த்தினாரே, கண்மாலை மீது இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, நேசரின் அன்பு என்றென்றும் மாறாதே. அல்லேலூயா. சிங்காசனம் விட்டு இறங்கின அந்த இயேசு இன்றைக்கு உங்களுக்கும் எனக்குள்ளும் இருக்கிறாங்க. அவருடைய அன்பு உங்களுக்கு போதுமானது. தாய் தகப்பனுடைய அன்பு தன் பிள்ளையை எவ்வளவாக நேசிக்கிறது. ஆனால் அந்த அன்பு பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்க முடியவில்லை.
நமக்கும் அப்பா அம்மா இருந்தாங்க தானே. நம்முடைய வாழ்க்கையில நம்ம அப்பா அம்மாவால் அநேக தேவைகளை சந்திக்க முடியல தானே. ஆனால் இயேசுவின் அன்பு உங்க எல்லா தேவைகளையும் சொல்றீங்களா? பாருங்க, என்னுடைய 2வது குறிப்பு எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். இங்க பார்க்கும்போது 2வது, நமக்குள் இயேசப்பா சிங்காசனம் அமைத்திருக்கிறார். அவர் எப்படி நமக்குள்ள அந்த சிங்காசனத்தை அமைத்து நமக்குள்ள வாசம் பண்றாருன்னா, அவர் சிலுவையிலே மரித்து பாடுபட்டு உயிர் தெழுந்ததின் மூலமாக தான் அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஆமென். ஒரு அப்பாவை அவருடைய பிள்ளைகள் அதிகமாக நேசிக்கிறார்கள். காரணம் என்னன்னா, அந்த அப்பா தானே அந்த பிள்ளைக்காக உழைக்கிறார், அந்த பிள்ளைக்காக வசதிகளை செய்து கொடுக்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன், நம்முடைய சரீர தகப்பன் இயேசுவும் உங்களுக்காகவும் எனக்காகவும் கல்வாரி சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அவர் பாடுபட்டார், அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். ஏன் தெரியுமா? அவர் நமக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா, ஆமென். ஆமா, பாருங்க, அவர் நமக்குள்ளே வருவதற்காக நம்முடைய அவமானங்களை, நம்முடைய பாவங்களை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டதினாலே அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. நம்முடைய அவமானங்களையும் நம்முடைய பாவங்களையும் அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டதால் நாம் இயேசுவுக்கு தேவனுடைய ஆலயமாக மாறி இருக்கிறோம். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? அவர் உன்னுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், உன்னுடைய அவமானங்களை ஏற்றுக்கொண்டார், உன்னுடைய பாவங்களை, உன்னுடைய சாபங்களை அவர் ரிசீவ் பண்ணிட்டார். தன்னுடைய பாடியில வைத்து பாடுகளுக்கு மறிப்பதற்கு அவர் ஏற்றுக்கொண்டார். அதனாலதான் இன்றைக்கு அவர் உனக்குள்ளும் எனக்குள்ளும் அவர் வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. இந்த வசனத்துல அவருக்கு முன் வைத்திருந்த சந்தோஷம் அப்படின்னு போட்டிருக்கு. அவருக்கு முன்னாடி என்ன சந்தோஷம் வைக்கப்பட்டிருந்துச்சு? இயேசுவுக்கு முன்னாடி ஒரு சந்தோஷம் வைக்கப்பட்டிருந்துச்சா, அந்த சந்தோஷத்தை அவர் பார்த்ததுனால உங்களுக்காகவும் எனக்காகவும் அவமானத்தை எடுத்து சிலுவையில பாடுபட்டு அவர் தன்னை ஒப்பு கொடுத்தாராம். என்ன சந்தோஷம் அவருக்கு முன்னாடி இருந்துச்சு தெரியுமா? நீங்கள் எல்லாரும் அவருடைய பிள்ளைகள் என்கிற சந்தோஷம். நான் தான் சந்தோஷம். இங்க இருக்கிற பெண்கள் இருக்கிறீங்க, வாலிப பிள்ளையா நீங்க இருந்திருப்பீங்க, இப்ப திருமணமாய் தாயாருமா இருக்கிறீங்க, பாட்டியாவா அநேகர் இருக்கிறீங்க. நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது தெரியும், ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டம்னு தெரிஞ்சுதானே நீங்க மேரேஜ் பண்றீங்க. ஆனாலும் நீங்க குழந்தைய பெற்றெடுக்கணும்னு விரும்புறீங்க தானே, அதை ஏன் சந்தோஷப்படுறீங்க? என்னுடைய பிள்ளை எனக்கு பிறக்கும். அப்போ சிலுவையிலே நான் ரத்தம் சிந்தி நான் மரிப்பதினாலே, உயிர் தெழுவதினாலே, இந்த பாடுகளை உபத்திரவங்களை நான் அனுபவிக்கிறதுனாலே நான் அநேக பிள்ளைகளை, குமாரத்திகளை நான் பெற்றெடுக்க போகிறேன் என்ற அந்த சந்தோஷத்தை பிதா இயேசுவுக்கு முன்னாடி வைத்தார். ஓ, இத்தனை கோடியான மக்களை நான் மரிப்பதின் மூலமாக பெற்றெடுக்க போகிறேன். அதனால் நான் என்னுடைய பிள்ளைகளுக்காக கல்வாரி சிலுவையை சாகும்படியாக என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று